Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அது 1 கப் சேர்த்துக்கலாம். அதே அளவு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தால் அதே 1 கப் தான். நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் அது 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன், காரத்தை பார்த்துட்டு நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாமே நல்ல முட்டைகோஸ் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளக்க வைக்கிற சிக்கன் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மாவு தேய்ச்சிட்டு இப்போ ஒரு ரவுண்டான மூடி இருந்துச்சுன்னா அதில் அச்சு எடுத்து அதை கட் பண்ணி தனியாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே எப்படி ஸ்டஃப் வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டஃப் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, சிக்கன் ஸ்டஃப்பு. ஏன்னா நீங்கள் அது க்ளோஸ் பண்ணும் போது அது வெளியே வராத மாதிரி இருக்கணும். இப்போ நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். லைட்டாக எட்ஜில் கொஞ்சம் இழுத்துட்டு அந்த மடிப்பை மடித்து விட்டிங்கன்னா அது சூப்பராக ஸ்டஃப்பு வந்து உள்ளக்க நல்லா க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி கார்னரில் கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் ஆகி உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து சூப்பராக தெரியும். கார்னரில் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், மோமோஸ் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன், அது நல்லா பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சிக்கன் மோமோஸ் ரெடி பண்ணி வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு இட்லி குக்கரில் துணி போட்டுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 or 4 மட்டும் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணுறது 10 or 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2, காஷ்மீரி மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பூண்டு, எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் மேலே தக்காளி தோல் மட்டும் உரித்து எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு சுகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே ஈஸியாக சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம்.